வளர்கின்ற இளைஞர்களை பார்த்தேன்னா, காலம் ரொம்பவே மாறிடுச்சு. அ வந்து ரொம்ப கட்டுக்கடங்காம போய்க்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்கு மட்டும்தான் முக்கியமா இருக்குது. பெரியவங்கள வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பண்ணி பாருங்க. இத தான் நாம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்மளுடைய பெற்றோர்கள் சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன வீணாவா போயிட்டோம்? நிச்சயமா இல்ல. ஒரு ஒரு கட்டத்தில ஒரு 19, 20 வயசு வரைக்கும் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற ஒரு உலகமாகத்தான் நமக்கும் அது இருந்தது. 20 வயசுக்கு மேல தான் ஒரு தெளிவு வந்தது. அந்த தெளிவுல தான் நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கை பாதையை கொஞ்சம் சுகமாக மாற்றிக்கொண்டோம். நெறைய சறுக்கல்கள் இருந்திருக்கும், நெறைய தடங்கல்கள் இருந்திருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனா, நம்ம காலத்துல இருந்த பிரச்சனைகளை தாண்டி இன்றைய இளைஞர்களுக்கு பிரச்சனைகள் மிக அதிகம். இதையெல்லாம் தாண்டி அவன் வந்து ஏதாவது ஒரு சாதனை செய்யறான் அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து மிக சிறப்பான ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்னா, அவனுக்கான வெளி உலக வாழ்க்கைங்கிறது வந்து பலவித இடையூறுகளை கொண்டு வந்து அவங்ககிட்ட குடுக்குது. எல்லாம் தாண்டி அவன் வந்து ஒரு செயல் செய்யறான் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்காக அவனை நிச்சயமாக நம்ம பாராட்டியே ஆகணும். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு நிதர்சனத்த அவன் வந்து உணர்ந்துக்கிட்டான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.